வெல்கம் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீக்லி அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு இந்த வீக்கில் வந்து என்ன நடக்க போகுது மார்க்கெட்டு, ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஜோன்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் இங்கே பாருங்க எக்ஸாக்டாக வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கான் இந்த இடத்துல. இந்த இடம் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு பிரைஸ் இங்கிருந்து மேலே போய் க்ளோஸ் பண்ணிருக்கான். ஸோ அப்போ பிரைஸ் என்ன ஆகுன்னா ப்ராப்ளி வந்து இந்த 56,800 இந்த லெவலில் வந்துட்டு பிரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்குது. டார்கெட் பார்க்கும்போது இந்த லெவல், அதாவது 52,900 53,000 டார்கெட்டாக இருக்கும் இந்த வீக்குக்கு. இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டவுன் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் என்ன அடுத்த மூமெண்ட்டை நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம டவுன் ஆச்சு எந்த லெவலில் வரும் அப்படிங்க அதே நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்து இந்த மாதிரி லெவல் க்ளோஸ் ஆச்சுன்னா, அதாவது 51,700 600 இந்த லெவல் க்ளோசிங் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வருங்க, அதாவது 51,000 வர வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஓகே, ஸோ இது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது டவுன் ஆச்சுன்னா, ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த கேப்பை வந்து இன்னும் ஃபில் பண்ணல மார்க்கெட். இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் போகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணனால என்னன்னா, நம்ம வந்து பை சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதாவது பாஸ்ட் அதிகமாக இருக்கு. இங்கிருந்து ப்ரைஸ் இதில் தொட்டுட்டு இங்கிருந்து ப்ரைஸ் இது வர போகுங்க. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட லெவல் பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஓகே டவுன் பார்த்தாச்சு. இதை நம்ம வந்து 4 ஹவர்ஸ், இது வந்து 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ 1 ஹவரில் பாருங்க ப்ரைஸ் இங்கே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கான், பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னும் ஸ்ட்ராங் அப் அப்படிங்கிற நம்ம இன்னும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் வந்து ஒரு சிஹெச் வைக்கணும். இந்த மாதிரி லெவல் வந்து ஒரு சிஹெச் வச்சுட்டு ப்ரைஸ் வச்சுட்டு இங்கிருந்து இந்த லெவலில் ரீட்ரெஸ் எடுத்துட்டு ப்ரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுன்னு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஹவர்லியில் பார்க்கும்போது இந்த லெவல் வந்து பை லெவல், இந்த லெவல் வந்து நம்ம பை எடுக்கக்கூடிய லெவல். ஸோ ரீட்ரெஸ்மெண்ட் ஆகும்போது இங்கிருந்து நம்ம வந்து பை எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். போட்டு நம்ம டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஹை ஆகும், செகண்ட் டார்கெட் இந்த லெவல் டு தேர்ட் இந்த லெவல் மாதிரி வந்து நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பை என்ட்ரிக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ செல் என்ட்ரி வந்து நம்ம பார்க்கும்போது ஹவர்லியில் இந்த லெவல் ஸ்ட்ராங்காக வந்து இந்த லெவல் க்ளோசிங் வச்சுதுன்னா ப்ரைஸ் என்ன ஆகும்னா ரீடெஸ்ட்டுக்காக இங்கிருந்து மேலே போயிட்டு இங்கிருந்து ஃபால் ஆகும். ஸோ அப்போ டார்கெட் வந்து இந்த லெவல் டார்கெட்டாக இருக்கும் 51,000 51,200 100 இந்த லெவல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் என்ன ஆகும், இங்கிருந்து புல் பேக் கொடுப்போம், இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி வந்து 4 ஹவர் சார்ட் பார்க்கலாம். நிஃப்டி வந்து நம்ம வந்து ஃப்ரைடேஸ் சொல்லியிருந்தோம். இது 4 ஹவர் சார்ட்டு நிஃப்டிக்கு. 4 ஹவர் சார்ட் பார்க்கும்போது பாருங்கள், நிஃப்டி வந்து இந்த கேப் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இந்த கேப் எல்லாமே மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேப் ஃபில் ஆனது என்ன ஆகும், மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஏன்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆனதுனால ஆர்டர் எல்லாமே பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது 24,500 700 25,000 வந்து நிஃப்டிக்கு வந்து டார்கெட்டாக இருக்கும் கம்மிங் வீக். ஓகே, இது வந்து நிஃப்டியோட 4 ஹவர்ஸ் சார்ட். இது இப்போ நிஃப்டியோடது 1 ஹவர் சார்ட் பார்க்கலாம். ஹவர்லியில் பார்க்கும்போது பாருங்க, நமக்கு வந்து இந்த கேப் எக்ஸாக்டாக ஃபில் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ட்ரி பார்க்கும்போது இந்த ஏரியா மறுபடியும் எங்கே வந்தால் நிஃப்டி வந்து என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்கிறேன். ஹவர்லியில் இப்போ ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து இந்த 51,900 வந்து ஆல்ரெடி டெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த லெவல் டெஸ்ட் எடுத்து தான் மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து நிஃப்டி வந்து இந்த லெவலுக்கு மேலே, அதாவது இந்த லெவலில் ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சதுன்னா இந்த லெவல் டார்கெட்டாக இருக்கும். மறுபடியும் என்ன ஆகுனா ப்ரைஸ் மறுபடியும் இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது வந்து நிஃப்டியோட பை என்ட்ரி. நெக்ஸ்ட் இன்னும் வந்து அடுத்த லெவல் பை என்ட்ரி மறுபடியும் எங்கே பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிஃப்டி வந்து க்ளோசிங் வைக்கல. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் அவன் வந்து இங்கே வந்து ப்ரைஸ் வந்து விழுந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ட்ராப் ஆச்சுன்னா மறுபடியும் ப்ரைஸ் இந்த லெவலில் வந்துட்டு இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஃபுல் பேக் ஆகும். இது வந்து நிஃப்டியோட ஹவர்லி அனாலிசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினிப்டி பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபினிப்டியோட 2 ஹவர்ஸ் சார்ட். இது நான் 4 ஹவர் சார்ட் வைக்கிறேன். 4 ஹவர் சார்ட் பார்க்கும்போது நமக்கு பாருங்க, இந்த லெவல் வந்து கேப் வந்து இன்னும் ஃபில் ஆகலை ஃபினிப்டிக்கு. சேம் பேங்க் நிஃப்டி மாதிரியே வந்து இன்னும் கேப் வந்து ஃபில் ஆகாமலே இருக்கு இந்த லெவல் வந்து. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து இந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு ப்ரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா நிஃப்டி வந்து மேலே ஏறிச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் லெவலில் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மார்ட் எஸ்எம்டி சொல்லுவாங்க. எஸ்எம்டி அப்படிங்கிறது ஸ்மார்ட் மணி டெக்னிக். அதாவது ஒரு இண்டெக்ஸஸ் வந்து மேலே ஏறும், இன்னொரு இண்டெக்ஸஸ் வந்து என்ன ஆகும்னா கன்சல்டேஷன்லேயே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓகே நிஃப்டி மேலே ஏறுது, அப்போ பேங்க் நிஃப்டி மேலே ஏறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து பை பண்ணுவாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து பை ஆகாது. அது சம் டேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பை ஆகும். ஸோ இதை தான் வந்து எஸ்எம்டி சொல்லுவாங்க, ஸ்மார்ட் மணி டெக்னிக். ஏன்னா பாருங்க, நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து நிஃப்டி வந்து அப்பு கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க, நிஃப்டி வந்து இந்த லெவலுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். ஃபினிப்டி பாருங்க, மூவ்மெண்ட் கொடுக்கல. அந்த லெவல் வந்து மூவ்மெண்ட் ஆகவே இல்லை. இந்த இடத்துல பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து இந்த கன்சல்டேஷன்லேயே தான் இருக்கான்.
மூமெண்ட்டே இல்லை. ஓகே, ஸோ ப்ராப்ளி வந்து மண்டே வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபினிப்டியோட வந்து ஹவலியில் பார்க்கலாம். ஹவலியில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த லெவல் வந்து அகைன் வந்து இதுவும் பை zone தான். எப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே இந்த க்ளோசிங் வச்சதுன்னா ப்ரைஸ் வந்து மறுபடி இந்த 23,500 வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகுங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து இந்த கேப் ஃபில் ஆகாமல் இருக்கு. ஸோ அதனால் கேப் ஃபில்லிங்காக ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா, இது வந்து ஃபினிப்டியோட அனாலிசிஸ். ஸோ யாருக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நவீன், ராகுல், புனா மேடம், சதீஷ், யாருக்கும் டவுட் இருந்தால் கேளுங்க. இல்ல சார். கிளியரா இருக்கா? எஸ் சார். இல்ல ப்ரோ, இல்ல டவுட் இல்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டெய்லி. நீங்களும் இந்த மாதிரி சார்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. சார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஆல், பாய், ஹாவ் அ நைஸ் டே.